முன்னாள் சென்னை மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி. 43 வயதான வெற்றி துரைசாமி ஹிமாச்சல பிரதேசம் சென்றிருந்த நிலையில் கடந்த 8 நாட்களுக்கு முன்பு இன்னோவா காரில் விமான நிலையம் புறப்பட்டுள்ளார். அவரது கார் கசாங் நலா என்ற பகுதியில் வந்தபோது பாறை ஒன்று மோதி 200 அடி பள்ளத்தில் பாய்ந்தோடும் சட்லஜ் நதிக்குள் விழுந்து விபத்துக்குள்ளானது. கார் டிரைவர் தன்ஜின் இறந்துவிட வெற்றியின் நண்பர் கோபிநாத் காயங்களுடன் மீட்கப்பட்டார். வெற்றி துரைசாமியின் நிலை என்னவென்பது தெரியாமல் இருந்த நிலையில் சீட் பெல்ட் அணியாமல் காரில் பயணித்திருக்கலாம் என்று தெரிவித்த ஹிமாச்சல பிரதேச காவல்துறையினர் ஆழ்கடல் நீச்சல் வீரர்கள் துணையுடன் தேடி வந்தனர். விபத்து நடந்து 8 நாட்களான நிலையில் நீண்ட தேடுதல் வேட்டைக்கு பிறகு வெற்றி துரைசாமி சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். காரில் இருந்து தூக்கி வீசப்பட்ட வெற்றி துரதிர்ஷ்டவசமாக நீரில் மூழ்கி உயிரிழந்ததாகவும் சட்லஜ் நதியில் விழுந்த அவரின் சடலம் விபத்து நடந்த இடத்தில் இருந்து 3 முதல் 4 கிலோமீட்டர் தொலைவுக்கு அடித்துச் செல்லப்பட்டிருந்ததாகவும் குளிர்ந்த தண்ணீர் என்பதால் உடல் சேதம் இன்றி அப்படியே இருந்ததாகவும் ஹிமாச்சல் காவல்துறையினர் தெரிவித்தனர். अप्रोक्सीमेटली जो एक्सीडेंट स्पॉट था उससे 3 से 4 किलोमीटर डाउनस्ट्रीम हमको वेत्री जी की बॉडी मिली थी और उसको आइडेंटिफाई किया गया और उस पेज पे इस तरह हमारा जो सर्च एंड रेस्क्यू ऑपरेशन है वो कंप्लीट हुआ. ஆழ்கடல் நீச்சல் வீரர்கள் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் கடும் போராட்டத்துக்கு பிறகு அவரின் உடலை கயிறு கட்டி மீட்டு மேலே கொண்டு வந்துள்ளனர். வெற்றி துரைசாமியின் எடை கொண்ட பொம்மை ஒன்றை வீசி ஆய்வு செய்த போலீசார் அது இழுத்துச் செல்லப்பட்ட திசையை சுற்றி தேடிய போது வெற்றி துரைசாமியின் உடல் ஆழமான பகுதியில் கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். என்றாவது ஒரு நாள் என்ற திரைப்படத்தை இயக்கியுள்ள வெற்றி துரைசாமி மிகச்சிறந்த புகைப்பட கலைஞரும் கூட. அடுத்து ஒரு வெப் தொடரை இயக்க திட்டமிட்டிருந்ததாகவும் இதற்காக லொகேஷன் பார்க்க ஹிமாச்சல் பிரதேசம் சென்ற போதுதான் விபத்தில் சிக்கி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. வெற்றி துரைசாமிக்கு மனைவி மற்றும் 2 குழந்தைகள் உள்ளனர். ஒரே மகனான வெற்றி துரைசாமியின் மரண செய்தி சைதை துரைசாமி குடும்பத்தினரை சொல்லொணா துயரத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன்.